இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கையை மருந்து என்கின்ற அழகிய சேனலுக்கு சிறுலிபுத்தூரிலிருந்து பாரம்பரிய வைத்தியர் ஆனந்த். இந்த காணொளியை காணும் எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈஸ்வரமூலி, கருடக்கொடி, பெருமருந்து அப்படின்னு சொல்கிற ஒரு நிறைய பெயர்கள் கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை. இது மலை அடிவாரங்களில் இந்த மூலிகை நல்லா வளரும். இந்த மூலிகை விஷக்கடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப அற்புதமான பலம் தரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமி அவருடைய ஆசிரமத்துக்கு பின்னால் இதை வளர வச்சு கொடியை படர விட்டுருப்பார். இந்த இலையத்தான் பறித்து கொடுப்பாரு. இந்த இலை ஒரு 3 இலையும் அதோடு சேர்த்து ஒரு 5 மிளகும் சேர்த்து மடித்து அப்படியே மென்று சாப்பிட்ருங்க அப்படிம்பாரு. விஷகடி, உடம்புல தோலில் சொறி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த இலையை ஒரு வாரத்திற்கு ஒரு முறை 2-3 வாரங்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா சிறிய அளவில் உடம்புல சொரியாசிஸ் மாதிரி இருக்கிறது நிரந்தரமாக அவங்களுக்கு குணமாகும், திரும்ப வராது. இந்த கொடி ஒரு கசப்பு சுவை உடைய ஒரு கொடி. இந்த கொடியை டீயாக போட்டு உதிரச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த பெருமருந்து அப்படின்னு சொல்கிற ஈஸ்வரமூலி இதை வாங்கி மிக்சியில் அரைச்சி நைய நறுங்க பவுடராக வச்சுக்கிட்டு அன்னாசி பூ அப்படின்னு சொல்லி 8 கோணமாக நட்சத்திரம் மாதிரி இருக்கும், நம்ம பிரியாணிக்கு போட்டு உபயோகப்படுத்துவோம். அது ரெண்டையும் சம அளவாக கலந்து 200 மில்லி தண்ணீரில் 1 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு 100 மில்லியாக வற்ற வச்சு வடிகட்டி காலை இரவு சாப்பாட்டுக்கு அப்புறம் கூட சாப்பிடலாம். 2 நேரம் சாப்பிட்டாங்க அப்படின்னா 1 வாரம் 10 நாளைக்குள்ளே அவங்களுக்கு எனக்கு 2 மாதம் 3 மாதமாக பீரியடே போகலை அப்படின்னு மன உளைச்சலில் இருக்கிறவங்களுக்கு இந்த கஷாயம் குடிக்கும்போது ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு பீரியடு போக ஆரம்பிக்கும். பீரியடு கரெக்டாக போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கணும். ஏன்னா ஹீமோகுளோபின் 10க்கு கீழே எங்களுக்கு 8 தான் இருக்குது, 7 தான் இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் பீரியடே வராது. 12க்கு மேலே பெண்களுக்கு எப்பயுமே ஹீமோகுளோபின் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த உதிரச்சிக்கல் நிரந்தரமாக தீரும். அதுக்கு அவங்க டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸ், கேரட் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு, தேங்காய் பால், அப்படி இல்லைனா முருங்கைக்கீரை சூப்பு, கருப்பு கிரேப் ஜூஸு, மாதுளை ஜூஸ் ஏதாவது ஒன்று மாறி மாறி குடிக்கணும். முருங்கைக்கீரை சூப்பு வாரத்துக்கு 1 நாள் விட்டு 1 நாள் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இரத்தத்தில் சிவப்பு அணு, அந்த ஹீமோகுளோபின் அதிகமாக கூடி அவங்களுக்கு 12-13 ஹெச்பி லெவல் கூடிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு உதிரச்சிக்கல் இல்லாமல் பீரியடு கரெக்டாக வரும். அந்த பீரியடு கரெக்டாக வர்றதுக்கு கர்ப்பப்பையில் இருக்கிற தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த கருடக்கொடியும் அன்னாசி பூவும் மிகவும் அற்புதமாக வேலை செய்யும். அவங்க கர்ப்பப்பையை சுத்தமாக வச்சுருக்கோம். இதை பற்றிய உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதும் இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.